ஷாப்பிங் போயிட்டு வந்தது என்னவோ நான் தான். ஆனா மாஸ் என்ட்ரி என்னோட பையன் ஹீரோ. ஆமாங்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தோனே அம்மாவுக்கு வெயிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசல்லே காத்திருந்து அத வாங்கிட்டு வந்து சோஃபா மேல வச்சுட்டாரு. எப்பயுமே பூஜை அறையில வைக்கிறது தான் எங்களோட வழக்கம். ஷூ போட்டிருந்ததுனால அவன் சோஃபால வச்சுட்டான். நான் கொண்டு போய் பூஜை அறையில வச்சுடுவேன். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. என்னோட பையன் சின்னவன் தான். ஆனா பொறுப்பானவங்க. இந்த விளாக் முழுவதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒண்ணு ஒண்ணும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விலைகள், பில், பொருட்களோட தரம். இன்னைக்கு கிச்சனுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருள் வாங்க தான் நாங்க ஷாப்பிங் வந்தோம். இந்த கடைக்கு வர வரைக்குமே எனக்கு ஷாப்பிங் தான் வரும்னு தெரியாது. ஆக்சுவலா நாங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வழியில இங்க கூப்பிட்டு வந்தாங்க. அ சரி வந்த உடனே பார்த்தா என்னோட கண்கள் சுத்தி வந்து மேயுது. பார்த்தா அவ்ளோ அழகழகா கலர் கலரா பளபளன்னு நெறைய ப்ராடக்ட்டு. நான் என்ன வாங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வாங்க போறோம் அப்படின்ற விஷயத்தையே எனக்கு சொன்னாங்க. அதுக்கு இடையில நான் வந்த உடனே வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டாரு. அவரு வாங்க வந்த பொருட்கள தேடிட்டு அவரு அங்க போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அதுக்குள்ள இதனுடைய அழகுகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு என்ன பார்க்குறாருன்னு கிட்ட போனா இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க வந்தவருக்கு கூட வந்து இன்னும் 2 பொருள் வாங்கும்படியா ஆயிடுச்சு. அது என்ன, எதுக்கு வாங்கணும் அப்படின்றதும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். வாங்க நான் சுதா திருவண்ணாமலையிலேருந்து. இது திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு ஷாப்பிங் தான். ஃபர்னிச்சர் கடை தான். மல்லிகா ஃபர்னிச்சர் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே இருக்கு. இது இல்ல, அது இல்லன்னு சொல்ல முடியாது. காசு தான் நமக்கு வேணும். பிரஸ்டீஜ், பிரீத்தி அப்படின்ட்டு எல்லா ஐட்டங்களும் இருந்தது. நாங்க செக் பண்ணோம். அவரு வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவங்களும் வந்து விலாவரியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பில்டப் பண்றணும், பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இந்த சாதம் வடிக்கிற பாத்திரம், அந்த ஸ்டாண்டு நல்லா இருந்தது. எப்பயுமே நான் வீட்ல அலுமினிய பாத்திரத்துல தான் வடிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு இத பார்த்த உடனே ஆசையா இருந்தது. இத பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வாங்கல. அப்புறம் எப்படியோ வந்து அவர் பார்த்து செலக்ஷன் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கரண்ட் அடுப்புல பார்த்துட்டு வாங்கிட்டாரு. அது வந்து நமக்கு செக் பண்ணுறதுக்காக. எப்படி ஆன் பண்ணுது? ஃப்ரை அது மாதிரிலாம் இருக்கா பார்த்துக்கோ. சொல்லுங்க. ஆன் எது? இது ஆன் ஆஃப் மேடம். இது ப்ளஸ். அது ஓகே. ப்ளஸ் மைனஸ்லாம் ஓகே. அந்த எந்த அளவுக்கு வச்சனா கரண்ட் கம்மியாக இருக்கும் அது அப்படி சொல்லுவாங்க. ஒரே மேனலாக கரண்ட் அடுப்பு அவசியமாக வாங்குறோம். சொல்லுங்க பாப்போம். கேஸ் வேற கிடைக்குமா என்னன்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நாங்கள் வாங்க வந்தோம்னு சொல்லோம். கடைசியில் நீங்கள் மட்டுமா வாங்க வந்தீங்க? இன்னைக்கு வந்தவங்க ஃபுல்லாக கரண்ட் அடுப்பு தான் வாங்கினாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கரண்ட் அடுப்பு ஒரு வழியாக பேக்கப் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அடுப்பு தான் நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம கரண்ட் அடுப்பு மேலே வைக்கிறதுக்கு தோசை தவாவும் பார்த்தோம். அந்த ஒரு ஹனி மாடல் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிப்ளே கோட்டிங். அதுக்கப்புறம் வாங்கிட்டு பார்த்தா பொருட்கள் இந்த பாத்திரம் அடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுற பொருள், குக்கர் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே வாங்கணும்னு தோணுது. எல்லாத்தையும் ஒரு சுத்து அப்படியே எடுத்து எடுத்து பார்த்துட்டு என்ன விலை, ஏது விலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த கடாய் ரொம்ப அழகா இருந்தது. 7 லிட்டர் 7 லிட்டர். ஆனால் இது வாங்கினா தான் நமக்கு சரி எதனாச்சும். எவ்வளோ?
இதுதான் நான் பார்த்த தோசை தாவா. ட்ரிப்ளே கோட்டிங் சொன்னாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டு நல்லா வந்து கொடுக்கும். அதனால் ரொம்ப நேரம் கேஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா நமக்கு கேஸ் மிச்சமாகணும்ல, அதனால் இண்டக்ஷன்லேயும் பயன்படுத்திக்கலாம், கேஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இதை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வெயிட் பயங்கரமாக இருக்குது. இது வந்து என்னன்னா இது இருக்கு இல்லையா, நார்மலாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்னதான் கீரல் போட்டாலுமே கீரல் விழுவாது. இது மேக்னெட்டிக் உடைய ஃபுட் கிரேட் மெட்டீரியல். எண்ணெய் கம்மியாக போட்டு சமைக்கலாம். அதுதான் வேணும், எண்ணெய் கம்மியாக தான் போட்டு சமைக்கணும். ஆனால் பெரிய சைஸ் 24, 28 தான் பெரிய சைஸு. இந்த 28 வரல, ஏன்னா ரேட் கொஞ்சம் கூட போகிறதுனால. வெளிச்சமே கம்மியாக 7800 ml. 7800 ml தானா? அதுதான் கம்மியாக தான், 1 கிலோவுக்கு கம்மியாக தான் நம்ம போடணும். அரிசியும் கம்மியாக போடணும், கறியும் போட்டால் செஞ்சாலும் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக. சரி பாருங்கள், 5 லிட்டர். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு பார்க்குறீங்க? குக்கர் அதான் 5 லிட்டர் பார்க்குறேன், அது கொஞ்சம் பாருங்கள். இது வந்து எத்தனை லிட்டர்? 2 லிட்டரா? ஏன்பா இது 2 லிட்டரா? 3 லிட்டர் மேடம். 3 லிட்டர் 1450 ரூபா. அது சின்னதாக கொடுத்தது வெயிட் அதிகமாக அந்த மாதிரி இருக்குது. இது லேசாக இருக்குது. அதே கம்பெனி தான், கொஞ்சம் அகலம் போக போக உங்களுக்கு அப்படியே தெரியும். இது நம்ம அதாவது எப்படி சுத்தம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது? இது சமைக்கிறது நார்மலாக வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நார்மலாக வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காது உங்களுக்கு. அதுக்காக இல்லை, அதில் எதனா கெமிக்கல்லாம் அதெல்லாம் நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதே மாதிரி தான் ரைட்ல வச்சுருக்கீங்க. வெயிட்டாக இருக்குது. ரைட்ல இது அதனால அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. இது வெயிட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் சில்வர் எடுத்தால் தான் நீங்கள் சொன்ன இப்படியா வந்து ஒரு பொருளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடாய் பார்த்தோம், அது இன்னும் ஒரு சைஸ் பெருசு கிடைக்கிற வரையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது கண்ணில் பட்டுச்சு, சாதம் வடிக்கிற பாத்திரம் சொல்லியிருந்தாங்க. சரி எல்லாத்தையும் வாங்க முடியாது, இப்போதைக்கு வந்து கடாயும் தோசை தாவும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ஜஸ்ட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தோம், சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெனிஃபிட்ஸ் கூட நினைக்கிறேன். இன்னொரு டைம் போக முடிஞ்சால் வாங்க முடிஞ்சால் நான் இதை வாங்கிடுவேன். ஏன்னா அலுமினிய பாத்திரத்தில் நான் இப்போ வடிச்சிட்ருக்கேன். சில்வர் பாத்திரத்தில் வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து வாங்குவேன், பார்ப்போம். ஒரேடியாக எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியாது இல்லையா, அதனால் வாங்கலை நாங்கள். இப்போ வந்து கரெக்டாக ஒரு கடாயை தேர்ந்தெடுத்துட்டேன். தெரியுதா? புரியல. பண்ணியாச்சு, நல்லா ஒர்க் ஆகுது சார். ஒர்க் தெரியுதா? சார் ஒர்க் ஆகுது சார், பேக்கில் போட்டாச்சு சார், ஒர்க் ஆகுது. இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் அந்த மரப்புடி இருந்தது, நம்மளுக்கு எடுக்க கடாய் வேணாம், துணி வேணாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடி கனமாக இருக்குது. வாங்கும்போது எனக்கு தெரியல, இப்போ நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்குது. இதனுடைய லிங்க்கை கூட நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கடாய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அடுப்பு மட்டும்தான் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் வந்து கூடவே சேர்த்து தோசை தாவாவும் நம்ம கடாயும் வாங்கிட்டோம். பில்லு பார்த்தா ஷாக் ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் சரி வேறு வழி இல்லை, கரண்ட் அடுப்பு வாங்கினா அதை யூஸ் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்த்து வாங்கிட்டாரு. பாத்திரங்கள் எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன், எது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு. எல்லாமே தேவைப்படும் தான், ஆனால் நமக்கு கையில் காசு வேணும்ல. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கணும். கிச்சன்லாம் வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதெல்லாம் மைண்டில் ஒரு திங்கிங்கில் இருக்குது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் கடையே ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து பில்லு போட்டுட்டாரு. இது ஒரு சாதம் வடிக்கிற பாத்திரம், அதுவும் அழகாக இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே, கடையை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கண்ணில் சுற்றி பாருங்களேன். அவ்வளோ பொருட்கள். ஒரு கடைக்குள்ளார போயிட்டேன்னா அந்த கண்ணை எடுக்க முடியல. ஏன் எனக்கு அப்படி இருக்குன்னா, நான் வந்து அதிகமாக வெளில வந்ததில்லை, எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எப்பயாச்சும் ரேராக தான் அந்த மாதிரி வருவேன். இந்த மாதிரி பொருட்கள் வாங்க வந்ததே இப்போ தான் முதல் தடவை. அந்த நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. எல்லாமே இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகழகான பொருள். அந்த சாதம் வடிக்கிறதாகட்டும், எல்லா சில்வர் ஐட்டமும். காசு தான் வேணும் நமக்கு. பை நிறைய காசு இருந்தால் மனசு நிறைவாக நம்ம பொருளை வாங்கிட்டு வரலாம். ஓகே, நீங்கள் என்னென்னலாம் வாங்குவீங்க, எப்படி கம்மி பண்ணி வாங்குவீங்களாம் சொல்லணும். குக்கர்லாம் எத்தனை லிட்டரு எவ்வளோ சொல்லுங்கள் பார்ப்போம். குக்கர் வேணும் 5 லிட்டர். மேலே இருந்தால் 5 லிட்டர் நினைக்கிறேன்.
தோசை தவா நல்லா ஹீட் கொடுக்கும். சிம்மில் வச்சு நல்லா தோசை ஊற்றிக்கலாம். அதேமாரி கடாயம் வந்து அடி கனமானது வாங்கினேன். அதுவுமே வந்து தீ பிடிக்காது, அதிகமாக அடி பிடிக்காது, எண்ணெய் கம்மியாகும். இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னா பார்த்து வாங்கணும். குக்கர் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா சுற்றி பார்த்துட்டேன். அந்த குக்கரை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் பற்றி கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த சில்வர் குக்கர் அழகாக இருக்கே, இது எப்படி இருக்கும் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டேன். சில்வரை விட நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எது எப்படியா இருந்தாலும் இப்போதைக்கு நான் குக்கர் வாங்குகிற ஐடியா இல்லை. சரி பார்ப்போம், கையில் காசு இருக்கும்போது வாங்குவோம். பழைய குக்கரே வச்சு யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து தேடி தேடி பார்த்து செலெக்ஷன் பண்ணதில் ஒரு 4-5 கடை காமிச்சாங்க. ஆனால் இதுதான் எனக்கு செட் ஆச்சு. மரப்பிடி இருக்குது. துணி பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை, இடுக்கி போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மரப்பிடி இருக்குது, பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக கிளறலாம். 28 சென்டிமீட்டர் இது. கிரைண்டர் தான் இப்போ நான் இது வாங்கினா எனக்கு பெஸ்ட்டா இல்லை தூக்கி ஊற்றுறது வாங்கினா பெஸ்ட்டா? நாங்கள் 4 பேர், நான் 3 கிலோ அரைப்பேன். 1 வாரம் தான் வரும். அதுதான் எது பெஸ்ட்டுன்னு நான் கேட்குறேன். அது தாங்குமா? சூடுலாம் தாங்கணும். அந்த வெட் கிரைண்டர் தாங்குமா? ஆனால் எனக்கு என்னம்மா தெரியுன்றீங்க அதானே. தாங்கும் மேடம், சூடுலாம் நல்லாவே தாங்கும். அது வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாது மோட்ரு. இது ஆகுமா? இதுவுமே பழைய மாடல், இதுவுமே சீக்கிரம் ஹீட் ஆகாது. நீங்கள் அதிகமாக போட்டு இப்போ ஹோட்டலுக்கு அந்த மாதிரினா இது யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு அரைச்சிக்கலாம். அது வீட்டுக்குன்னா அந்த மாதிரி கிரைண்டர் வாங்கிக்கலாம். இப்போ நான் 3 கிலோ அரைக்கிறேன்னா 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஆகுது. அதில் எவ்வளோ நேரம் ஆகும், இதில் எவ்வளோ நேரம் ஆகும்? அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறது. ஆனால் இதுவும் இதே ரேட்டு தான், அதுவும் அதே ரேட்டு தான். இது இடத்த அடைச்சிக்கும், அது இடத்த அடைக்காது. அதே மாதிரி இது கொஞ்சம் கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். ஒரு வழியாக பார்க்க வேண்டியது, டவுட்டு கேட்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேட் வாங்கலான்னு பார்த்தோம். ஓவர் ரேட்டு போட்டிருக்காங்க. பெரிய கடைனாலே அப்படி தானே. சரி, கிடைக்காத பொருள் இங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துட்டோம். ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சினிமா பாட்டுலாம் ஓடிட்டுருக்கு எல்லா வீடியோவிலையும். எத்தனை பெரிய இன்ச்சு டிவியெல்லாம் இருக்குது. அப்பாப்பா கண் வந்து அகல முடியல அந்த இடத்துல இருந்து. எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. நாங்களுமே வந்து கடாயும் தோசை தவாவும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வாங்கிக்கிட்டு பில் போட வந்துட்டார் எங்கள் ஹஸ்பண்டு. பாக்கெட்டு வந்து காலி ஆகிட்ருக்கோம். ஷாப் ப்ரைஸ் தான் இது. ஆனால் ஓகே, அவர் அந்த பக்கமாக பில் போட்டுக்கிட்டு இருந்தார். நான் மறுபடியும் அப்படியே சும்மா இருப்போமா, நம்ம வந்து என்னென்ன வேறு எங்கெங்கே இருக்குது அப்படி சும்மா ஒரு ரவுண்ட்ஸு பார்த்தேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற இந்த பாக்ஸு, டீப்பா, நிறைய பொருள், பூஜை சாமான் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே சும்மா ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்ரா பார்த்தீங்கன்னா நல்லா 3-4 ட்ரா இருக்குது. ஆனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரேட்டெல்லாம் நான் பார்த்ததில்ல. எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடாக இருந்தப்போ அந்த ஸ்லாப்லாம் வச்சுருப்பாங்க. இப்பயுமே எங்கள் வீட்டில் ஸ்லாபு தான் இருக்குது. இது வந்து கீழே வச்சுட்டு எதனா பாத்திரம் வைக்கிறது, சூடு பாத்திரம் வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் போல் இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. காசு தான் வேணும். அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் மேட்டு கண்ணில் பட்டுச்சு. பார்த்தா சரி ஓகே, மேட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் வந்து பார்த்துட்டு நானுமே ரேட்டை பார்த்தேன். எப்பா ஜாஸ்தியாக இருக்குது, வேணாம், வேற எங்கன்னா நான் வாங்கிடுறேன், இப்போ வேணாம் சொல்லிட்டாரு. நானும் விட்டுட்டேன். ஓகே, நம்ம ஷாப்பிங் முடிஞ்சது. கடாய், தவா, இண்டக்ஷன் ஸ்டவ். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு. எப்பா முடிச்சாச்சு, எப்படியோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. கரண்ட் அடுப்பு தவாவை வாங்கியாச்சு. நான் வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருள்னு காமிக்கிறேன். எல்லா பொருள்களும் பில் போடுற இடத்துல வந்து ஒரு 100 ரூபாய் இடிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த 100 ரூபாய்க்கு வந்து நாங்கள் இந்த 2 தொட்டுக்க கப்பு வாங்கிட்டோம். அது 110 ரூபா. அப்புறம் 10 ரூபாய் எக்ஸஸாக நாங்கள் பில் பே பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாய் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். நல்லா வந்து ஒரு லிட்டு மேலே வந்து மரப்பிடி இருக்குது, சைட்லேயுமே வந்து மரப்பிடி இருக்குது. வாங்கிட்டு பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. தூக்கி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும். ஆனால் சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து மிச்சமாகுது.
வந்து அடி பிடிச்சிக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலும் அடி பிடிச்சிக்க மாட்டேங்குது. ஒரு 30 நிமிஷத்தில் செய்யற ஒரு பொருள் வந்து நான் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு உள்ளாரே முடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா இப்போ குழம்புமே நான் இதில் தான் வைக்கிறேன். ஆனால் எக்ஸஸாக ஒன்று வாங்கணும் ஆசையாக தான் இருக்குது. கையில் காசு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கடாய் வந்து கண்டிப்பாக இன்னும் 2 வாங்கணும்னு இருக்குங்க. அது வந்து நான் லிங்க் வந்து குடுக்குறேன். பாருங்க பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க. மரப்பிடி இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இந்த கடாய் யூஸ் பண்ணுறதுனால நிச்சயமா நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயா இருக்கு. கேஸ் மிச்சமாவுது. அந்த ஹீட் வந்து வாங்கி வச்சுக்குது. அதனால அந்த சீக்கிரமா அந்த சூடுலே கொதிக்கிற தன்மையாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ கோட்டிங் வந்து தோசை தவா ஸ்டெயின்லெஸ் அந்த 3 பவர் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 3 பவர் இதில இருக்கு. சில்வர், அலுமினியம் அப்புறம் இன்னொரு கோட்டிங் சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில வந்து அந்த தேன் கூடு கட்டும் இல்லைங்களா? தேன் கூடு பார்த்தா ஒரு மாரி சிலந்தி வலை மாரி இருக்கும் இல்லையா? அந்த டிசைன் உள்ளார இருந்துச்சு. ஏதோ ஆகாது. ஆனா இதுக்கு வந்து மரக்கரண்டிலாம் குடுக்கல. ரேட் ஆனா 2000 சம்திங் நான் பில்லு காமிக்கிறேன் ஞாபகம் இல்ல. பின்னாடி வந்து நல்லா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது. எத்தனையோ முறை நான் அடுப்புல வச்சுட்டேன். ஆனா ஒண்ணுமே அது ஆகல. பார்ப்போம் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இதுவுமே ரொம்ப வெயிட்டா தான் இருக்குது. கடைசியா இதுதான் ஃபர்ஸ்ட்டு வாங்க போனது நாங்க. இதுதான் வாங்கணும்னு நெனச்சு வாங்க போனாரு. ஆனா, அவங்க வந்து இவரு ஹஸ்பண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டாங்க. அவரும் வந்து வீட்ல காமெடியா சொல்லிட்டு இருந்தாரு. கரண்ட் அடுப்பு வாங்க போன இடத்துல வச்சாங்கய்யா எனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் செலவு எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, கரண்ட் அடுப்புல வைக்கிற பாத்திரம் தானே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் கேட்காமயே எனக்கு வந்து இந்த 3 பொருட்களும் கிடைச்சுது. ஏன்னா, அந்த கேஸ் தட்டுப்பாடு தான் காரணம். எங்க எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட முடியாது. 3 வேளைக்கும் அப்படி சொல்லிட்டு அவரு இந்த பிளான் பண்ணி கரண்ட் அடுப்பு வாங்குனாரு. நல்லா இருக்குது. பிரீத்தி சூப்பரா இருக்குது. ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பக்கத்துல இருந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு பால் பொங்கிட்ட உடனே லோ ஃப்ளேம் வந்து வச்சுட்டோம்னா, அது அழகா சூப்பரா கொதிச்சு டீ பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் வாங்குன இந்த 3 பொருட்கள் கூடவே 2 கப்பு வாங்கியிருந்தேங்க. இதுதான் என்னோட ஷாப்பிங் விளாகு. இன்னும் வந்து நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கிச்சன் ஆர்கனைசருக்கு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது, கண்டிப்பா இத மாரி எதனா வாங்கணும்னு ஐடியாவுல தான் இருக்கிறேன். ஓகே. என்னோட ஷாப்பிங்கில நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என்னோட ஷாப்பிங் அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்க. நான் வந்து ஒண்ணும் இது எப்படி, அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள பத்தி அவங்கள கேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேக்ஸிமம் வாங்குனேன். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு. கிச்சனுக்கு நான் இத வாங்கிட்டு வந்தேன். என்னோட கிச்சன அழகுபடுத்துற இந்த பொருட்களால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவுல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. பில்லு பார்த்துரலாம். கடாய் வந்து ரூ. 2050. அப்புறமா கரண்ட் அடுப்பு ரூ. 2814 சில்ற. தோசை தவா ரூ. 2135. மொத்தத்துக்கு இங்கே 7000 கிட்ட பில்லு போட்டாங்க. நம்ம வாங்க போனது நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் தான் வாங்கினோம். ஆனால் காஸ்ட் இவ்வளோவா இருக்குது. பில்லு பார்த்தா தான் நமக்கு ஷாக் ஆகுது. ஓகே, பில்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷாப்பிங் ரொம்ப பெருசாக இருக்குது. சாரி, பட் ஆனால் ஒர்த்து தான். தேங்க்யூ.